கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலம் 3வது ஞாயிறில் இன்று நாம் இருக்கிறோம். நமது தாய் திருநாடும் இன்று குடியரசு தின நாளையும் கொண்டாடுகின்றது. பொறுப்புள்ள வாழ்விற்கு அழைப்பு என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய நாளின் வார்த்தை வழிபாட்டிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் வாசகம், மறைநூல் வல்லுனரும் குருவுமான எஸ்ரா மற்றும் ஆளுநர் நெகேமியா இருவரும் சேர்ந்து திருச்சட்டத்தை உரக்க படித்து விளக்கம் செய்ததாக நாம் படிக்க கேட்டோம். அதாவது மக்களை பொறுப்புள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்தார்கள். அதுதான் உண்மை. ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே நீங்கள் வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வு மாற வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுகிறார். திருச்சட்டப்படி வாழ்தல் என்பது ஆண்டவரையும் அயலாரையும் ஒரு சேர அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு தேவையானதையும் அயலாருக்கு தேவையான நீதி, நேர்மை இவற்றோடு வாழ்வதுதான் பொறுப்புள்ள புதிய வாழ்வு என்று நமக்கு நன்றாக தெரியும். இதை மையப்படுத்தித்தான் 2வது வாசகமும் புதிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைப்பதாக புனித பவுலடியார் கூறுகிறார். உறுப்புகள் பல, உடல் ஒன்றே. ஒன்றாக உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதுதான் இதனுடைய சிறப்பு என்று சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது பணித்திட்டத்தை அறிக்கையிடுகின்றார். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், பொறுப்புள்ளவர்களாக வாழ நம்மையும் அழைக்கின்றார். அவர் பொறுப்புள்ளவராக வந்ததைப் போல நாமும் அவராக மாறி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசுவினுடைய காலம் பிளவுபட்ட காலமாக இருந்தது. ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு காலமாக இருந்தது. பாகுபாடுகள் உள்ள காலம். தாறுமாறாக மக்கள் வாழ்ந்த நேரம். பெண்ணடிமை நிறைந்திருந்த காலம். மோசமான தலைவர்கள் சுயநலமாக வாழ்ந்த நேரம். இறை வார்த்தையை திரித்து கூறுவது சமய தலைவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மதத்தின் பெயரால் அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்த நேரம். சட்டத்தின் பெயரால் பொய் சொல்வது அவர்களுக்கு கைவந்த கலை. எங்கும் எதிலும் அநீதி நிறைந்த காலம். இந்த காலத்திலிருந்து புதிய பொறுப்புள்ள ஒரு காலத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். இந்த காலத்திலிருந்து விடுதலை பெறுங்கள், பொறுப்புள்ள வாழ்க்கைக்கு வந்து சேருங்கள் என்று அழைக்கிறார். இயேசுனுடைய பணி வாழ்விலே இதை செய்து காட்டினார். ஒவ்வொன்றுக்கும் எதிராக அவர் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த காலத்தை சுட்டி காட்டி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அவருடைய பணி வாழ்விலே காணுகிறோம். இறுதியிலே தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக இந்த பொறுப்புள்ள வாழ்வை வாழ முடியும் என்று நிலைநாட்டி சென்றவர். ஆண்டவரது ஆவி என்மேல் உள்ளது, ஆண்டவரது அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று புதிய வாழ்விற்கு நுழைவாயிலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். புதிய பொறுப்புள்ள வாழ்வில் அவர் வாழ அழைப்பு விடுகிறார். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த காலத்து வாழ்வை சொல்லிவிட்டேன், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று. அதைவிட அதுபோல் இல்லாவிட்டாலும் சற்று மோசமான ஒரு வாழ்வில் தான் நாம் இருக்கிறோம். சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1-2 பட்டியல் போட்டு இடுகிறேன். நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கியுள்ள காலம் இது. யூஸ் அண்ட் த்ரோ. தேவையென்றால் வைத்துக் கொள்கிறேன், இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுகிறேன். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உற்றாராக இருக்கட்டும், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், யாராக இருந்தாலும் சரி, தேவைப்படுகின்ற வரை நீ எனக்கு தேவை, மற்ற நேரத்தில் தூக்கி எறிவது இந்த நுகர்வு கலாச்சாரம். பணம், பொருள் சேர்க்கும் காலம் இது. எதிலும் பேராசை. என்ன செய்தாலும் அதிலும் ஒரு பேராசை. வீடியோ கேம், முகநூல்,
மூழ்கி கிடக்கின்ற இளைஞர்கள், என்ன நடக்கிறது வெளியில் என்பதே தெரியாத அளவிற்கு இந்த கணினிக்குள் புகுந்து தங்களே இழந்து விட்டவர்கள் ஏராளமானவர்கள். போதை, புகழ், பதவிக்கு, செல்வத்திற்கு அடிமையாகி சிறைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளம். அறியாமை, முன்சார்பு கொள்கைகள், பிறரை புரிந்து கொள்ளாமை, பிறரின் உணர்வுகளை மதிக்காமல் வாழ்வது மிகவும் சகஜமாக இருக்கின்ற ஒரு உலகம். எங்கே வாழுகிறோம், எங்கே இருக்கிறோம், இது குடும்பத்திற்கும் பொருந்தும், துறவரத்திற்கும் பொருந்தும், தனியாரத்திற்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்துகின்ற ஒரு புதிய கண்மூடித்தனமான வாழ்க்கைக்குள் நாம் இருக்கிறோம். கண்கள் இருந்தும் குருடர்களாக வாழும் இந்த காலத்தை விட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற புதிய யுகத்திற்குள், புதிய பொறுப்புள்ள வாழ்க்கைக்குள் செல்ல இறைவன் நம்மை அழைக்கிறார். அதில் என்ன வேண்டும்? அன்பு, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, இவற்றில் ஊன்றி நின்று வாழுகின்ற வாழ்க்கை தான் புதிய வாழ்க்கை. இதுதான் எளிமையானதாக இருக்காது. இதை ஒரு சீரியலும் சொல்லித்தராது. வேறு எங்கும் இது கிடைக்காது. கிடைக்கின்ற ஒரே இடம் ஆலயம், ஆண்டவரது வார்த்தைகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாடுகின்ற இந்த நாட்களில் யூபிலி 25வது ஆண்டிலே நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி வாழ கற்றுக்கொண்டால் ஆண்டவரது வலிமை நம்மிடம் இருக்கிறது என்பது பொருள். வாழ முடியுமா? வாழ முடியும் என்பதை ஒரு சிறிய நிகழ்ச்சி மூலம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 3-4 மாதங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய நவம்பர் இறுதியிலே, டிசம்பர் பிகினிங்கில், ஒரு சிறிய பெண் தன்னுடைய அப்பாவை கூட்டி கொண்டு என்னிடம் ஒரு பெரிய உண்டியலை தூக்கி கொண்டு வந்தார்கள். என்ன உண்டியல் என்று கேட்டேன். அவங்க அப்பாவையும் இருக்க சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொன்ன கதை இதுதான். என்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருக்கிறார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. அவர் குடிப்பதில் தான் குறியாக இருந்தார், போதைக்கு அடிமையாகி இருந்தார், சிறைப்பட்டு இருந்தார். அவருக்காக ஒரு சிறிய தியாகம் செய்வோமே என்று எனக்கு கிடைத்த காசுகளை எல்லாம் இந்த உண்டியலிலே போட்டு, என்றாவது ஒரு நாள் என் தந்தை திருந்தி நல்லவராக வாழ மாட்டாரா, வாழ வேண்டும் ஆண்டவரே, அன்னையே உதவி செய்யுங்கள் என்று அவர் பார்ப்பதைப் போலவே இந்த உண்டியலில் காசு சேர்த்தேன். ஒரு அளவு காசு சேர்ந்த உடனே அந்த உண்டியலை தூக்கி பார்த்த அவருடைய தந்தை, அந்த குடிகாரர், தன்னுடைய பெண்ணிடம் கேட்டிருக்கிறார், இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு. யாருக்காக சேர்க்கிற அப்படின்னு. அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், உங்களுக்காகத்தான் நான் சேர்க்கிறேன். நீங்கள் திருந்தி நல்லவராக வாழ வேண்டும் என்பதற்காக, நம் குடும்பத்தில் இழந்து போன அந்த அமைதியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற ஒரு சில காசுகளை எல்லாம், அம்மா தருகின்ற காசுகளை எல்லாம் இதில் போட்டு உங்களுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. என்றாவது ஒரு நாள் இந்த பணம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று மறைமுகமாக உடல்நல கோளாறுகள் வந்தால் என்ன ஆகும், எப்படி போவோம், எங்கே தடுமாறுவோம் என்பதை சுட்டி காட்டி அந்த பணத்தை இட்டு இருக்கிறாள். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அப்பாவுக்கு மனம் மிகவும் மாறிப்போனது. நம்ம குடிகாரங்களுக்கெல்லாம் உடனே டக்குன்னு மாறிடும், அப்புறம் திருப்பி வந்துடுவான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த முறை அவள் செய்த அந்த ஜெபம், அவள் விரும்பிய அந்த புதிய வாழ்க்கை, அந்த பொறுப்புள்ள வாழ்வு, அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் தன்னுடைய தந்தைக்குமான அந்த வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்த ஜெபங்கள் நிலையாக இருந்தது. அப்பொழுதே அந்த அப்பா அவருடைய அந்த பெண்ணிடம், நீயே எனக்கு இவ்வளோ செய்கின்ற பொழுது நான் ஏன் மாறக்கூடாது என்று மாறிவிட்டிருக்கிறார். உடனே அவள் ஒரு சாட்டர்டே வீக்கெண்டில் இங்கே வந்து தன்னுடைய அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து இந்த பணத்தை உண்டியில் கொடுத்து, ஃபாதர் இது இதற்காகத்தான் சேர்த்தேன். 5ஆம் கிளாஸ் தான் படிக்குது அந்த பிள்ளை, பெருசாலாம் படிக்கலை. சொன்ன உடனே அவர் அப்பாவும், எனக்காக என்னுடைய மகள் செய்கின்ற இந்த தியாகத்தை பார்த்து நான் மனம் மாறிவிட்டேன், இப்பொழுது குடிப்பதே இல்லை என்று சொன்னாள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ முடியும். புதிய யுகத்துக்குள் நம்மால் செல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பொறுப்பான வாழ்வுக்கு நமக்கு அழைப்பு எப்பொழுதும் கிடைக்கிறது. அந்த அழைப்பை இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பிலும் அருளிலும் ஆசிரியலும் உயிர்த்த ஆண்டவரினுடைய பலத்திலும் வாழ்ந்தால் அது நமக்கு என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கும்.
எஸ்ரா சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரின் மகிழ்வே உங்கள் வலிமை. என்னை பார்த்து ஆண்டவர், இருதயராஜ் நீ சரியாக பணிபுரிகிறாய் என்று சொல்வாரே, ஆனால் அதுதான் ஆண்டவருக்கு புகழ், எனக்கு நமக்கு வலிமை. அந்த வாழ்க்கைக்குள் செல்ல ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை ஆண்டவர் நமக்கு மாற்றித்தர வேண்டும் என்று பிடிவாதமாக ஜெபிப்போம். ஆண்டவரது மகிழ்ச்சி தான் நம்முடைய வலிமை. வலிமையோடு வாழ்ந்த அன்னை தாயிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, அனைவரையும் அன்பு செய்து வாழுகின்ற வாழ்வாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.